இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற டாபிக் தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் 3000 முக்கியமான நாட்கள் டாப்பிக்கில் 11வது பார்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 10 பார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ டாபிக் பாருங்கள், தேசிய சின்னங்கள். தேசிய சின்னங்கள் இருக்க இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ்: முதன்மை பெண்மணிகள், அரசியலமைப்பு உருவாக்கம், வேளாண் புரட்சிகள், பிஹெச் மதிப்பு, அமிலம் மற்றும் உப்புகளின் பயன், சுயமரியாதை இயக்கம், பரிதிமாற் கலைஞர் மற்றும் மறைமலை அடிகள். சில முக்கியமான பயன் பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள், அரசியலமைப்பு உருவாக்கம், பிஹெச் மதிப்பு, அமிலம் மற்றும் உப்புகளின் பயன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நிறைய டைம் கேட்குற பாயிண்ட். இந்த அமிலம் மற்றும் உப்புகளின் பயன்கள் பார்த்திங்கன்னா நமக்கு பொறுத்துக்களை கேட்பாங்க. அதே மாதிரி பிஹெச் மதிப்பும் பொறுத்துக்களை வரும். சுயமரியாதை இயக்கம் பார்த்திங்கன்னா கூற்று பெரியார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார், கூட்டுறா வச்சு நம்ம கேட்கலாம். அரசியலமைப்பு உருவாக்கம் பாலிட்டிலேருந்து கவர் ஆகுது. ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக் தான். மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். யாரும் கால் பண்ணாதீங்க. டெலிகிராமில் மெட்டீரியல்ஸ் குரூப் இருக்குது. இது வரைக்கும் சேனலில் போட்ட எல்லா மெட்டீரியல்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் ₹100 தான். வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் ஐடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள், தேசிய சின்னங்கள். இதுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். 1600வது வினா. தேசிய பறவை மயில். தேசிய பறவை மயில் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு 1963ஆம் ஆண்டு. தேசிய பறவை மயில் 1963ஆம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது. தேசிய விலங்கு புலி. தேசிய விலங்கு புலி 1973ஆம் ஆண்டு. மயில் 1963, புலி 1973. அடுத்து பாருங்கள், தேசிய மலர் தாமரை. தேசிய மலர் தாமரை, தேசிய கனி மாம்பழம். ஸோ ரெண்டும் பார்த்திங்கன்னா 1950. தாமரை, மாம்பழம் 1950ஆம் ஆண்டு. அடுத்து பாருங்கள், தேசிய நதி கங்கை. தேசிய நதி கங்கை 2008ஆம் ஆண்டு. நமக்கு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இதான் அடிக்கடி கேட்பாங்க. தேசிய கொடி, தேசிய கீதம், தேசிய பாடல். ஸோ மூணு பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டாக கேட்டே இருப்பாங்க. தேசிய கொடி பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 1947. சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது அங்கீகரிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைத்தது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அது அங்கீகரிச்சிட்டாங்க. ஜூலை 22, 1947 தேசிய கொடி. தேசிய கீதம், தேசிய பாடல். ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே டேட். ஜனவரி 24, 1950 தேசிய கீதம், தேசிய பாடல். ஜனவரி 24, 1950 ரெண்டுமே ஒரே டேட்டு. தேசிய லஞ்சினை ஜனவரி 26, 1950. ஸோ ஒரு 2 நாள் தள்ளி தேசிய லஞ்சனை அங்கீகரித்திருப்பாங்க. ஜனவரி 26, 1950. தேசிய நாட்காட்டி மார்ச் 22, 1957. தேசிய நாட்காட்டி மார்ச் 22, 1957. அடுத்து பாருங்கள், தேசிய நாணயம் 2010. ஸோ தமிழகத்தைச் சேர்ந்த டி. உதயகுமார் கொண்டு வந்திருப்பார். தேசிய நாணயம் ரூபாய் சின்னம் 2010. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு. தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதப்புறா. தமிழ்நாட்டின் மாநில மலர் செங்காந்தல் மலர். மாநில மரம் பனை மரம். ஸோ ஜஸ்ட் பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், பரிதிமாற் கலைஞர். ஸோ இவரை பற்றி இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பரிதிமாற் கலைஞர் இயற்பெயர் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. பரிதிமாற் கலைஞர் பிறந்த இடம் பார்த்திங்கன்னா மதுரையில் பிறந்திருப்பார். இயற்பெயர் வி.கோ. சூரியநாராயண சாஸ்திரி. பிறந்த இடம் மதுரை. அடுத்து பாருங்கள், பரிதிமாற் கலைஞர் எங்கு தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார்? தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய இடம் சென்னை கிறிஸ்தவ கல்லூரி. சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என்று முதலாக வாதாடியவர் பரிதிமாற் கலைஞர். சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்கக்கூடாது என்று முதலாக வாதாடியவர் பரிதிமாற் கலைஞர். அடுத்து பாருங்கள், 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர். 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் பரிதிமாற் கலைஞர். பரிதிமாற் கலைஞர் இயற்கை எய்திய வயது 33வது வயது. உலகின் முதன்மை பெண்மணிகள். ஸோ இதில் புக்கில் இருக்க பாயிண்ட்ஸ் பார்ப்போம். உலகின் முதல் பெண் பிரதம மந்திரி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக். ஸோ இவங்க தான் இலங்கையை சேர்ந்தவங்க. உலகின் முதல் பெண் பிரதம மந்திரி ஸ்ரீமாவோ பண்டாரநாயக், இலங்கையை சேர்ந்த பெண்மணி. முதல் பெண் விண்வெளி வீராங்கனை வாலண்டினா தெரஸ்கோவா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா முன்னாள் சோவியத் ஒன்றியத்தை சேர்ந்தவங்க. முதல் பெண் விண்வெளி வீராங்கனை வாலண்டினா தெரஸ்கோவா, சோவியத் ஒன்றியம். எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண்மணி ஜன்கோ தபே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க. எவரெஸ்ட் சிகரத்தை அளவிட்ட முதல் பெண் ஜன்கோ தபே, ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர். ஒலிம்பிக்கில் தங்கம் என்ற முதல் பெண் சார்லட் கூப்பர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பெண்மணி. அடுத்து பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். ஸோ இதுக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றிய இடம். அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றிய இடம் அமெரிக்கா. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட திட்டம். இது பார்த்தீங்கன்னா திட்டம் கேட்டாங்கன்னா 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட திட்டம் 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டம். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா நிர்ணய சபை உறுப்பினர்கள் 389 பேர் இருப்பாங்க. மாகாண பிரதிநிதிகள் 292, சுதேச நியமன உறுப்பினர்கள் 93, பலுச்சிஸ்தான் சார்பில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர், மாகாண முதன்மை ஆணையர்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பேர். ஸோ மொத்தமாக சேர்த்து 389. 1629 வினா. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம். முதல் கூட்டம் பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றிருக்கும்.
அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா இருந்திருப்பார். அவர் இருந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். ஸோ நிரந்தர தலைவர் நம்ம எக்ஸாமில் கேட்டாங்கன்னா ராஜேந்திர பிரசாத்னு கேட்பாங்க. தற்காலிக தலைவர்னு கேட்டாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா கேட்பாங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர்கள். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர் ஹச்சி முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் கூட்டத்தொடர். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 11 அமர்வுகள், 166 நாட்கள், 2473 திருத்தங்கள் கேட்பாங்க. 2473 திருத்தங்கள் மொத்தமாக மேற்கொள்ளப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு தலைவர். சட்ட வரைவுக்குழு தலைவர் அம்பேத்கர். சட்ட வரைவுக்குழு தலைவர்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர். இதுவே சட்ட நிர்ணய சபை தலைவர்னு கேட்டாங்கன்னா ராஜேந்திர பிரசாத். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், இந்திய அரசியலமைப்பின் தந்தை கேட்டாங்கன்னா அம்பேத்கர். ஸோ இவர் தலைமையிலான குழு தான் எழுதினாங்க. ஸோ அதனால் அரசியலமைப்பின் தந்தை கேட்டாங்கன்னா அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 நவம்பர் 26. இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் அரசமைப்பு தினமாக கொண்டாடப்படுது. நடைமுறைப்படுத்தப்பட்டது 1950 ஜனவரி 26. நடைமுறைப்படுத்தப்பட்ட தினம் குடியரசு தினமாக கொண்டாடப்படுது. நவம்பர் 26 அரசமைப்பு தினம், ஜனவரி 26 குடியரசு தினம். இந்திய குடியரசு தினம் ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா 22 பாகங்கள், சட்டப்பிரிவு 395, 8 அட்டவணைகள். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 22 பாகம், 395 சட்டப்பிரிவு, 8 அட்டவணைகள் இருந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கையால் எழுதியவர். ஸோ எழுதினவர் பிரேம் பெகாரி நரேன் ரைசடா. இத்தாலிய பாணியில் எழுதியிருப்பார். பிரேம் பெகாரி நரேன் ரைசடா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர். எழுதப்பட்ட பாணி இத்தாலிய பாணி. அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான டாபிக். எக்ஸாம் நிறைய டைம் எக்ஸாம்பிள் வந்திருக்கு. வேளாண் புரட்சிகள். ஸோ இந்த மஞ்சள் புரட்சி, நீரை புரட்சி நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க, பொறுத்துக்கள் கொடுத்து கேட்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மஞ்சள் புரட்சி, எண்ணெய் வித்துக்கள். ஸோ எண்ணெய் வித்துக்கள், மஞ்சள் புரட்சி, குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தி மஞ்சள் புரட்சியில் வரும். எண்ணெய் வித்துக்கள், மஞ்சள் புரட்சி. நீல புரட்சி பார்த்திங்கன்னா மீன்கள் உற்பத்தி, நீல புரட்சி. பழுப்பு புரட்சி, தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்தி. பழுப்பு புரட்சி, தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்தி. தங்க நூலை புரட்சி, சணல் உற்பத்தி. பொன் புரட்சி, பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர். பொன் புரட்சி, பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர். சாம்பல் புரட்சி, உரங்கள். இளஞ்சிவப்பு புரட்சி, வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. இளஞ்சிவப்பு புரட்சி, வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தி. பசுமை புரட்சியில் பார்த்திங்கன்னா அனைத்து வேளாண் உற்பத்தி அடங்கும். பசுமை புரட்சி, அனைத்து வேளாண் உற்பத்தி. வெள்ளி புரட்சி, முட்டை மற்றும் கோழிகள். வெள்ளி இழை புரட்சி கேட்டாங்கன்னா பருத்தி உற்பத்தி, வெள்ளி இழை புரட்சி. சிவப்பு புரட்சியில் இறைச்சி உற்பத்தி மற்றும் தக்காளி உற்பத்தி. வட்டப்புரட்சியில் உருளைக்கிழங்கு வரும். உருளைக்கிழங்கு. வெண்மை புரட்சியில் பால் உற்பத்தி வரும். பால் உற்பத்தி. அடுத்த டாபிக் பாருங்கள், மறைமலை அடிகள். ஸோ இவரை பற்றின முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை மறைமலை அடிகள். தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கியவர். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தனித்தமிழ் இயக்கம் உருவாக்கியவர் கேட்டாங்கன்னா மறைமலை அடிகள். மறைமலை அடிகள் விளக்க உரை எழுதிய நூல்கள். பட்டினப்பாலை, முல்லைப்பாட்டு. மறைமலை அடிகள் இளைஞராக இருந்தபோது பணியாற்றிய பத்திரிகை சித்தாந்த தீபிகா பணியாற்றிய பத்திரிகை பார்த்துங்க. மறைமலை அடிகள் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிய கல்லூரி. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா சென்னை கிறிஸ்தவ கல்லூரி. இதுக்கு முன்னாடி நம்ம வி.க. சூரியநாராயண சாஸ்திரி பரிதிமல் கலைஞர் பார்த்தோம். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா தமிழ் பேராசிரியர். எந்த கல்லூரின்னு கேட்டாங்கன்னா சென்னை கிறிஸ்தவ கல்லூரி. 2 பேருமே சென்னை கிறிஸ்தவ கல்லூரி. மறைமலை அடிகள் பற்றுக்கொண்ட இயக்கம் பிராமணர் அல்லாதோர் இயக்கம். தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதான் பிராமணர் அல்லாதோர் இயக்கம். மறைமலை அடிகள் பற்றுக்கொண்ட இயக்கம் பிராமணர் அல்லாதோர் இயக்கம். மறைமலை அடிகள் வாழ்க்கையில் செல்வாக்கு செலுத்திய ஆசிரியர்கள் பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயக்கர். தனித்தமிழ் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஸோ தோற்றுவித்தவர் மறைமலை அடிகள். தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1916ஆம் ஆண்டு. மறைமலை அடிகளாரின் மகள் நீலாம்பிகை அம்மையார். மறைமலை அடிகளின் இயற்பெயர் வேதாசலம். ஸோ இந்த வேதா என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா மறை, சலம் என்பது மலை. ஸோ மறைமலை அடிகள். மறைமலை அடிகளின் பத்திரிகை பெயர் ஞானசாகரம். ஸோ இவர் நடத்திய பத்திரிகை ஞானசாகரம். இந்த ஞானம் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா அறிவுன்னு வரும். சாகரம் என்பது கடல். இதன் தமிழ் பெயர். ஸோ இந்த பத்திரிகை எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா அறிவுக்கடல். ஞானசாகரம் அறிவுக்கடல் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், மறைமலை அடிகள் நிறுவிய சங்கம் சமரச சன்மார்க்க சங்கம். மறைமலை அடிகள் நிறுவிய சங்கம் சமரச சன்மார்க்க சங்கம். சமரச சன்மார்க்க சங்கம்
பின்னர் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா பொதுநிலை கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தமிழ் மொழியில் புகுந்துவிட்ட சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான பொருள் தரும் தமிழ் மொழி சொற்களை கொண்ட அகராதி ஒன்றை வெளியிட்டவர் நீலாம்பிகை அம்மையார். ஸோ உங்களோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, நீலாம்பிகை அம்மையார். அடுத்து பாருங்கள், தேர்வில் அடிக்கடி கேட்குற சயின்ஸ்லேருந்து மேக்ஸிமம் வினாக்கள் கேட்டே இருப்பாங்க நிறைய டைம். பிஹெச் மதிப்பு. பிஹெச் மதிப்புக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பிஹெச் அளவீட்டை அறிமுகம் செய்தவர். பிஹெச் அளவீட்டை அறிமுகம் செய்தவர் எஸ்பிஎல் சாரன்சன். பிஹெச் அளவீட்டை அறிமுகம் செய்தவர் எஸ்பிஎல் சாரன்சன். அமிலத்தன்மை கொண்ட கரைசலின் பிஹெச் மதிப்பு. அமிலத்தன்மை கொண்ட பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா 7ஐ விட குறைவாக இருக்கும். 7ஐ விட குறைவாக இருக்கும். காரத்தன்மை கொண்ட கரைசலின் பிஹெச் மதிப்பு. காரத்தன்மை கொண்ட கரைசல் பிஹெச் மதிப்பு தான் 7ஐ விட அதிகமாக இருக்கும். அமிலம் வந்து குறைவாக இருக்கும், காரம் வந்து அதிகமாக இருக்கும். நடுநிலைத்தன்மை, ஸோ நடுநிலைமையில் இருந்தால் அது வந்து 7க்கு பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ பொறுத்துக்களை நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா மொத்தமாக கொடுத்து கேட்பாங்க. தனித்தனியாக பார்த்தோம். குருதியோட ரத்தம் பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா 7.3லேருந்து 7.5 வரை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காரத்தன்மை இருக்குது. குருதியில் நமக்கு காரத்தன்மை இருக்கனால அது 7க்கு மேலே இருக்குது. 7.3 to 7.5. அடுத்து பாருங்கள் உமிழ்நீர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6.5லேருந்து 7.5. ஸோ காரத்தன்மையும் இருக்கலாம், அமிலத்தன்மையும் இருக்கலாம். 6.5லேருந்து 7.5 வரைக்கும் இருக்குது. சிறுநீர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5.5 to 7.5. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், 5.5லேருந்து 7.5 வரைக்கும் சிறுநீர். அடுத்து பாருங்கள் காஃபி. காஃபியின் பிஹெச் மதிப்பு பார்த்தீங்கன்னா 4.5 to 5.5. ஸோ இது பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மையில் கவர் ஆகுது. 4.5 to 5.5 காஃபி. தக்காளி சாறில் 4.0 to 5.5. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தக்காளி சாறில் ஆக்சாலிக் அமிலம் இருக்கும். ஸோ அமிலம் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 கீழே கவர் ஆகும். ஸோ 4.0 to 5.5 வரைக்கும் வரும். அடுத்து பாருங்கள் வினிகர். ஸோ வினிகரும் பார்த்தீங்கன்னா அமிலம் தான், 2.4 to 3.4. அடுத்து பாருங்கள் எலுமிச்சை சாறு. ஸோ எலுமிச்சை சாறு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆசிட் தான், 2.2 to 2.4. அடுத்து பாருங்கள் இரைப்பை நீர். நம்ம இரைப்பைக்கு நீர் பார்த்தீங்கன்னா இதோட இதுவும் அமிலத்தன்மை தான் இருக்குது, 1.0 to 3.0. அடுத்து பாருங்கள் கேன்சர் செல் எனமெல். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5.5. கேன்சர் செல் மற்றும் எனப்பெல் 5.5. அடுத்து பாருங்கள் குளிர்பானங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3.0. பாலோட பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா 6.5. பாலோட பிஹெச் மதிப்பு 6.5. ஸோ இது நமக்கு அமிலத்தன்மையில் தான் கவர் ஆகுது. பாலோட பிஹெச் மதிப்பு 6.5. அடுத்து பாருங்கள் கடல் நீர். ஸோ இதில் வந்து உப்பு அதிகமாக இருக்கும். ஸோ காரத்தன்மையில் வரும், 8.5. பிஹெச் மதிப்பு கடல் நீருக்கு 8.5. அடுத்து பாருங்கள் தூய மழைநீர். இதுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பிஹெச் மதிப்பு 7, கரெக்டாக 7. நடுநிலைத்தன்மை பிஹெச் மதிப்பு தூய மழைநீருக்கு நடுநிலைத்தன்மை 7.0. அடுத்து பாருங்கள் அமிலமழை. ஸோ இதுவும் அமிலம் தான், 5.6. அமிலமலை பிஹெச் மதிப்பு 5.6. அமோனியா. ஸோ அமோனியா காரத்தன்மை பிஹெச் மதிப்பு பார்த்திங்கன்னா 12.0. மனிதத்தோல். ஸோ இதோட பிஹெச் மதிப்பு 4.5 to 6.0. ஸோ இது நமக்கு அமிலத்தன்மையில் கவர் ஆகுது. மனிதத்தோல் அமிலத்தன்மையில் வரும், 4.5 to 6.0 பிஹெச் மதிப்பு. அடுத்து பாருங்கள் திராவிட இயக்கத்தின் எழுச்சி. சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பிராமண மேலாதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாதவர்களை பாதுகாக்க இயக்கம் தான் திராவிட இயக்கம். மதராஸ் பிராமணர் அல்லாதவர்கள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. மதராஸ் பிராமணர் அல்லாதவர்கள் சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1909. அதே மாதிரி பாருங்கள் மதராஸ் ஐக்கிய கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1912. மதராஸ் ஐக்கிய கழகம் 1912. மதராஸ் ஐக்கிய கழகத்தை நிறுவியவர் தான் டாக்டர் சி நடேசனார் நிறுவியிருப்பார். மதராஸ் ஐக்கிய கழகத்தை நிறுவியவர் டாக்டர் சி நடேசனார். மதராஸ் ஐக்கிய கழகம் பின்னர் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா மதராஸ் திராவிடர் சங்கம். மதராஸ் ஐக்கிய கழகம் பெயர் மாற்றம் பார்த்திங்கன்னா மதராஸ் திராவிடர் சங்கம். பிராமண அல்லாதவர்களுக்காக டாக்டர் சி நடேசனார் உருவாக்கிய தங்கும் விடுதி. ஸோ இது பார்த்தா திராவிடர் இல்லம். ஸோ இது எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா சென்னை திருவல்லிக்கேணியில் உருவாக்கப்பட்டிருக்கும். திராவிடர் இல்லம் உருவாக்கப்பட்ட இடம் சென்னை திருவல்லிக்கேணி. அடுத்த டாபிக் பாருங்கள், தென்னிந்திய நல உரிமை சங்கம். இதுக்கு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பிராமண அல்லாதோர் நலங்களை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம் பார்த்திங்கன்னா 1916 நவம்பர் 20 உருவாக்கப்பட்டிருக்கும். தென்னிந்திய நல உரிமை சங்கம் 1916 நவம்பர் 20 உருவாக்கப்பட்டது. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தொடங்கியவர்கள் தியாகராயர், நாயர், நடேசனார், அலமேலு மங்கை, தாயரம்மாள். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை. தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்குவதற்காக கூட்டம் எங்கே கூட்டப்பட்டது? ஸோ இது சென்னை விக்டோரியா பொது அரங்கத்தில் கூட்டம் கூட்டப்பட்டிருக்கும். தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்திய செய்தித்தாள்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ்,
தமிழில் பார்த்தீங்கன்னா திராவிடன், தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிகா. ஸோ 3 பத்திரிகைகள். ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகளை பொதுப்பள்ளியில் சேர்க்க வேண்டும் என ஆணை பிறப்பித்த கட்சி. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான் ஆணை பிறப்பித்திருப்பாங்க. ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகளை பொதுப்பள்ளியில் சேர்க்க வேண்டும் என ஆணை பிறப்பித்தது நீதி கட்சி. ஒடுக்கப்பட்ட பிரிவு மாணவர்களுக்கு தங்கும் விடுதிகள் ஸோ உருவாக்கப்பட்ட ஆண்டு 1923. நீதி கட்சி தான் பண்ணியிருப்பாங்க. ஒடுக்கப்பட்ட பிரிவு மாணவர்களுக்கு தங்கும் விடுதிகள் 1923. முதலாக தேர்தலில் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்த கட்சி. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அங்கீகரித்த கட்சி 1921 நீதி கட்சி. இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார் 1926 நீதி கட்சி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள், பணியாளர் தேர்வு வாரியம். ஸோ எக்ஸாம் ரிப்பீட்டாக கேட்குற பாயிண்ட், பணியாளர் தேர்வு வாரியம் கேட்டாங்கன்னா 1924. இதுவே ஆங்கில அரசு, ஸோ அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. பணியாளர் தேர்வு வாரியம் பொது பணியாளர் தேர்வு ஆணையமாக பிரிட்டிஷ் மாற்றிய ஆண்டு. ஸோ இதுவும் கேட்பாங்க 1929. ஸோ நீதி கட்சி கொண்டு வந்தாண்டா 1924 பணியாளர் தேர்வு வாரியம், பிரிட்டிஷ் கொண்டு வந்தாண்டா 1929 பணியாளர் தேர்வு வாரியம் பொது ஆணையமாக மாட்டியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், இந்து சமய அறநிலைத்துறை சட்டம். ஸோ இது முக்கியமான பாயிண்ட், 1926ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் இயற்றப்பட்டது 1926. அடுத்த டாபிக் பாருங்கள், உப்புகளின் பயன்கள். இலக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். சோடியம் குளோரைடு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு சயின்ஸில் அப்பப்போ எக்ஸாமில் கேட்பாங்க, கூட்டுறல் கொடுத்து கேட்பாங்க. சோடியம் குளோரைடு ஸோ பார்த்தீங்கன்னா சாதாரண உப்பு. இது பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட உணவை பாதுகாக்க பயன்படுகிறது. சாதாரணமாக பயன்படுது, அன்றாட உணவை பாதுகாக்கவும் பயன்படுகிறது. சோடியம் கார்பனேட் ஸோ சலவை சோடா. இது பார்த்தீங்கன்னா கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது. ஸோ இது நிறைய டைம் எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. சோடியம் கார்பனேட், சோடியம் பைகார்பனேட்லாம். சோடியம் கார்பனேட் சலவை சோடா கடின நீரை மென்னீராக மாற்ற பயன்படுகிறது. சோடியம் பைகார்பனேட் ஸோ இது பார்த்தீங்கன்னா சமையல் சோடா. சோடியம் கார்பனேட் சலவை சோடா, சோடியம் பைகார்பனேட் சமையல் சோடா. சமையல் சோடா பார்த்தீங்கன்னா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்த பாயிண்ட் பாருங்கள், கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. ஸோ சலவைத்தூள். கால்சியம் ஆக்சிக்ளோரைடு என்பது சலவைத்தூள். பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க, குடிநீரில் உள்ள பாக்டீரியாக்களை அழிக்க பயன்படுகிறது. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு சலவைத்தூள். இது பயன்கள் பார்த்தீங்கன்னா பருத்தி மற்றும் லினன் துணிகளை வெளுக்க, குடிநீரில் உள்ள பாக்டீரியாக்களை அழிக்க பயன்படுகிறது. அடுத்து பாருங்கள், கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட். இது பார்த்தீங்கன்னா பாரிஸ் சாந்து. ஸோ நிறைய டைம் கேட்டிருப்பாங்க எக்ஸாமில். இதுவும் முறிந்த எலும்புகளை ஒட்ட வைப்பதற்கு சிலைகளுக்கு வார்ப்புகளை செய்யவும் பயன்படுகிறது. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முறிந்த எலும்புகள் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ். முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுவது கால்சியம் சல்ஃபேட் ஹெமிஹைட்ரேட், அதாவது பாரிஸ் சாந்து பயன்படுகிறது. அடுத்து பாருங்கள், சோடியம் ஹைட்ராக்சைடு. இது பார்த்திங்கன்னா சோப்பு, காகிதம், செயற்கை பட்டு தயாரிப்பில் பயன்படுகிறது. பெட்ரோலிய சுத்திகரிப்பிலும் பயன்படுகிறது. மெயினான பாயிண்ட் பெட்ரோலிய சுத்திகரிப்பு. ஸோ பயன்படுவது சோடியம் ஹைட்ராக்சைடு. அதே மாதிரி சோப்பு, காகிதம், செயற்கை பட்டு தயாரிப்பில் பயன்படுகிறது. அடுத்து பாருங்கள், ஜிப்சம். ஸோ ஜிப்சம் நிறைய டைம் எக்ஸாம் கேட்டிருப்பாங்க. பாரிஸ் சாந்து தயாரிக்க பயன்படுவது தான் ஜிப்சம். பாரிஸ் சாந்து தயாரிக்க பயன்படுகிறது. கடினமாதலை தாமதப்படுத்தும் காரணியாகவும் செயல்படுகிறது. ஸோ நம்ம ஆல்ரெடி பாரிஸ் சாந்து பார்த்துருந்தோம். எலும்புகளை அந்த முறிந்த எலும்புகளை ஒட்ட வைக்க பயன்படுது பாரிஸ் சாந்து. ஸோ இந்த பாரிஸ் சாந்து தயாரிக்க பயன்படுவது ஜிப்சம். அடுத்து பாருங்கள், காப்பர் சல்ஃபேட் பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது. பொட்டாசியம் நைட்ரேட் இது பார்த்திங்கன்னா வெடி மருந்தாக பயன்படுகிறது. ஸோ நைட்ரேட் வந்தாலே அது தன்மை இருக்கும். பொட்டாசியம் நைட்ரேட் ஸோ இது பார்த்திங்கன்னா வெடி மருந்து தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்த டாபிக் பாருங்கள், சுயமரியாதை இயக்கம். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். இதுலேருந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என கூறிய இயக்கம். ஸ்டார்டிங்கில் பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையை கூறியது சுயமரியாதை இயக்கம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா பெரியார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அந்த சேரன்மாதேவி குருகுல பிரச்சனை வந்து காங்கிரஸ் வெளியே வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சுயமரியாதை இயக்கத்தின் கோரிக்கைகள்: பெண் விடுதலை கோருதல், மூட நம்பிக்கைகளை நீக்குதல், பகுத்தறிவை வலியுறுத்துதல். சுயமரியாதை இயக்கத்தின் கோரிக்கைகள் 3 முக்கியமான கோரிக்கைகள்: பெண் விடுதலை கோருதல், மூட நம்பிக்கைகளை நீக்குதல், பகுத்தறிவை வலியுறுத்துதல். அடுத்து பாருங்கள், சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். ஸோ எக்ஸாமில் ஏகப்பட்ட டைம் கேட்ட கொஸ்டின். சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார். ஸோ ஈவேரா பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா ஈரோடு. ஈவேரா இளமையாக இருந்தபோது வீட்டிலிருந்து வெளியேறி எங்கு சென்று தங்கினார்? ஸோ பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு போயிருப்பார், வாரணாசிக்கு போயிருப்பார். ஈவேரா ஈரோட்டின் நகரசபை தலைவரான ஆண்டு 1918 to 19. ஈவேரா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தபோது முன்மொழிந்த முக்கிய தீர்மானம் பொதுமக்கள் கோயில் நுழைவு. ஸோ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்திருப்பார். அப்போ முன்மொழிந்த முக்கிய தீர்மானம் கேட்டாங்கன்னா பொதுமக்கள் கோயில் நுழைவு. அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஈவேரா நடத்திய இதழ்கள். பொறுத்துக்களை கேட்பாங்க. குடியரசு பார்த்தீங்கன்னா 1925, ஃபஸ்ட்டு குடியரசு 1925, ரிவோல்ட் இது வந்து ஆங்கில பத்திரிகை 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934,
விடுதலை 1935, குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935. அடுத்து பாருங்கள், சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் குடியரசு 1925. இந்த சுயமரியாதை இயக்கம் பார்த்தீங்கன்னா 1925 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. குடியரசு இதழும் பார்த்தீங்கன்னா 1925 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். பெரியார் எந்த புனைப்பெயரில் கட்டுரை எழுதினார்? சித்திரபுத்திரன். பெரியாரோட அந்த புனைப்பெயர், கட்டுரை எழுதின புனைப்பெயர் பார்த்தீங்கன்னா சித்திரபுத்திரன். 1954 புத்தரின் 2500வது பிறந்த நாளில் கலந்து கொள்ள பெரியார் சென்ற இடம் பர்மா. 1954 புத்தரின் 2500வது பிறந்தநாள். ஸோ எங்கே கலந்து கொள்ள போயிருப்பார்னா பர்மாவுக்கு போயிருப்பார். அடுத்து பாருங்கள், தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி. தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி சிங்காரவேலர். சிவதான் பார்த்தீங்கன்னா அந்த மே தினத்தை ஏற்பாடு செஞ்சிருப்பார். சாதி ஒழிப்பு என்னும் நூலை எழுதியவர். சாதி ஒழிப்பு நூலை எழுதியவர் அம்பேத்கர். அம்பேத்கரின் சாதி ஒழிப்பு என்னும் நூலை தமிழில் பதிப்பித்தவர் பெரியார். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1936 பதிப்பித்திருப்பார். சாதி ஒழிப்பு நூலின் ஆசிரியர் அம்பேத்கர், அதை தமிழில் பதிப்பித்தவர் பெரியார். 1936 பதிப்பித்திருப்பார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், முக்கியமான பாயிண்ட். ராஜாஜியின் இந்தி கட்டாய பாடத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் போராட்டம் நடத்திய காலம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாட்டில் அந்த காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா 1937 தான். ஸோ இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் வந்திருக்கும். அதில் சென்னை மாகாணத்துக்கு முதலமைச்சராக இருந்தவர் ராஜாஜி. 1937 தான் பதவி ஏற்றிருப்பாங்க. 1939 2ஆம் உலக போர் காரணமாக பதவியை ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இந்தி கட்டாய பாடத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியார் போராட்டம் நடத்திய காலம் பார்த்திங்கன்னா அந்த பதவியில் வரைக்கும் இருந்திருக்கும். ஸோ 1937 to 1939 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த டைம் இருந்திருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரி படிச்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். பெரியார் எந்த போராட்டத்திற்காக சிறை சென்ற போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? இந்திய எதிர்ப்பு போராட்டம். பெரியார் எந்த போராட்டத்திற்காக சிறை சென்ற போது நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம். 1937 to 1939 இந்திய எதிர்ப்பு போராட்டம். நீதி கட்சி எந்த இயக்கத்துடன் இணைக்கப்பட்டது? நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைக்கப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் நீதி கட்சியை சுயமரியாதை இயக்கத்துடன் இணைத்த பின் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஸோ அதுக்கு திராவிட கழகம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திராவிட கழகம். ஸோ இங்கே தான் திராவிட கழகமே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இருக்க திமுகலாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்தது, திராவிட கழகத்தில் தான் வந்தது. சுயமரியாதை இயக்கம், நீதி கட்சி, ஸோ ரெண்டும் சேர்ந்து தான் திராவிட கழகமாக ஃபார்ம் ஆகுது. ஸோ எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா திராவிட கழகம் என பெயர் சூட்டப்பட்டது 1944. ஸோ இப்போ திமுக அதிமுகலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 1944 தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், ஸோ ரெண்டும் சேர்ந்து திராவிட கழகம் 1944. அடுத்து பாருங்கள், 1952-54 வரை சென்னை மாநிலத்தின் முதலமைச்சர் ராஜாஜி. 1952-54. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ராஜாஜி இருந்திருப்பார். ஸோ விடுதலைக்கு அப்புறம் ராஜாஜி சென்னை மாநிலத்தில் புகுத்திய கல்வி முறை. ஸோ அந்த டைமில் கொண்டு வந்த கல்வி முறை பார்த்தீங்கன்னா குலக்கல்வி திட்டம். ராஜாஜியின் சென்னை மாநிலத்தில் புகுத்திய கல்வி முறை குலக்கல்வி திட்டம். ஸோ தந்தை செய்கிற தொழில் தான் மகனும் செய்கின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பார். குலக்கல்வி திட்டத்தை சாதியை அடிப்படையாக கொண்ட கல்வி முறை என விமர்சித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெரியார். குலக்கல்வி திட்டத்தை சாதி அடிப்படையாக கொண்ட கல்வி விமர்சித்தவர் பெரியார். 1954 ராஜாஜி பதவி விலக காரணமான நிகழ்வு. ஸோ நிகழ்வு பார்த்தீங்கன்னா குலக்கல்வி திட்டம். 1954 ராஜாஜி பதவி விலக காரணமான நிகழ்வு குலக்கல்வி திட்டம். அடுத்த டாபிக் பாருங்கள், பெரியார் இயற்கை எய்திய ஆண்டு. பெரியார் இயற்கை எய்திய ஆண்டு 1973, 94வது வயது. பெரியாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடம் சென்னையில் உள்ள பெரியார் திடல். சமயம் என்றால் நீங்கள் மூடநம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள் என்றவர் பெரியார். பெண்களை திருமணம் செய்து கொடுப்பது என்ற வார்த்தைக்கு பதிலாக பெரியார் பயன்படுத்திய வார்த்தை வாழ்க்கை துணை. ஸோ இந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா திருக்குறள்லேருந்து எடுத்திருப்பார். பெண் அடிமை குறித்து பெரியார் எழுதிய முக்கிய நூல் பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலின் ஆசிரியர் கேட்டாங்கன்னா பெரியார். அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு அரசு இந்து வாரிசு உரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகம் செய்த ஆண்டு. தமிழ்நாடு இந்து வாரிசு சட்டம் பார்த்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு. அடுத்த டாபிக் பாருங்கள், அமிலங்களின் பயன்கள். இதுக்கு முன்னாடி அமிலங்களின் பயன்கள் சிலக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். வேதிப்பொருள்களின் அரசன் சல்ஃபியூரிக் அமிலம், அதாவது H2SO4 இல்லை கந்தக அமிலம்னு சொல்லுவாங்க. சரி, இது நிறைய பேர் இருக்குது. சல்ஃபியூரிக் அமிலம், H2SO4, கந்தக அமிலம், ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வேதிப்பொருள்களின் அரசன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள், நம் வயிற்றில் உள்ள ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் செரிமானத்துக்கு உதவுறது. நம்ம சாப்பிட்டா பார்த்தீங்கன்னா இந்த ஆசிட் தான் செரிக்க வைக்கும். அதாவது ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நம் வயிற்றில் உள்ள ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் இந்த பயன் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களை செரிமானத்திற்கு உதவுகிறது. இந்த ஹைட்ரோக்ளோரிக் வெளில எங்கே பயன்படுத்துவாங்கன்னா கழிவறைகளை தூய்மைப்படுத்த பயன்படுத்துவாங்க. ஹைட்ரோக்ளோரிக் கழிவறைகளை தூய்மைப்படுத்த பயன்படுத்தப்படும் அமிலம். அடுத்து பாருங்கள், உணவுப் பொருட்களை பதப்படுத்தப்படுவது.
ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம், எலுமிச்சையில் இருக்கும் அந்த அமிலம் சிட்ரிக் அமிலம். உணவுப் பொருட்களை பதப்படுத்த பயன்படுவது சிட்ரிக் அமிலம். அடுத்து பாருங்கள், ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுவது பென்சாயிக் அமிலம். ஊறுகாய், ஸோ ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுவது பென்சாயிக் அமிலம். அடுத்து பாருங்கள், நைட்ரிக் அமிலம் உரமாக பயன்படுகிறது. ஸோ நைட்ரஜன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு உரமாக பயன்படுவது நைட்ரிக் அமிலம். அடுத்து பாருங்கள், குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீசு படிவுகளை சுத்தம் செய்ய பயன்படுவது ஆக்சாலிக் அமிலம். ஸோ இது பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்கும் ஆக்சாலிக் அமிலம். குவார்ட்ஸ் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீஸ் படிவுகள் சுத்தம் செய்ய பயன்படுவது ஆக்சாலிக் அமிலம். அடுத்து பாருங்கள், காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுவது கார்பானிக் அமிலம். ஸோ கார்பானிக் அமிலம், காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுவது கார்பானிக் அமிலம். அடுத்து பாருங்கள், ரொட்டி சோடா. ஸோ ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுவது பார்த்திங்கன்னா டார்டாரிக் அமிலம். ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுவது டார்டாரிக் அமிலம். திரவத்தின் அரசன் ராஜ திராவகம். ஸோ அவ்வளோதான், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.